குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்புலாம் வெடிச்சிச்சு. இப்போ இதில் 2 வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு தான் நான் எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இப்போ அதுக்கு அரிசி எடுத்த கிளாஸுக்கு நான் கொஞ்சமாக லெமன் எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றனால 1க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸுக்கு தான் நான் புழுங்கல் அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேங்க. இதே அளவுக்கு நான் 2 கிளாஸ் புளி கரைச்சி தண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டலாங்க. உங்களுக்கு சாதம் கரெக்டாக வருங்க வெந்து. இப்போ இது கொதிக்கட்டும். தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குதுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்குதுங்க. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு இல்லைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கல் கூட இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. சாதம் இறக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். அருமையாக இன்றைக்கி நம்ம குக்கரில் புளி சாதம் குலையாமல் சாப்பாட்டு அரிசியில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதிலே கொஞ்சமாக நான் வெந்தயம் கடுகும் வறுத்து பிடிச்சது இருந்துச்சுங்க. இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லை நம்ம வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதே நமக்கு போதும். இது இறக்கும் போகும்போது இந்த பொடி போட்டு இறக்கும்போது நல்ல ஃப்ளேவராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம அருமையான சாத ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். நல்லா குலையாமல் இருக்குங்க. நீங்கள் குக்கரில் நான் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லையா, குக்கரில் சாதம் வச்சிங்களாக்கு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருங்க. டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க. வீடியோலாம் போய் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க.